வணக்கத்துடன் இன்பா டாக்ஸ் என்கின்ற இந்த வலையொலியில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா தமிழகத்தில் தேர்தல் களம், அதாவது இன்னையோட பிரச்சாரம் முடியுது. நாளை ஒரு நாள் எல்லாரும் அமைதியாக இருக்கணும். 23ஆம் தேதி வாக்குப்பதிவு. இந்த வாக்குப்பதிவில் யார் வெற்றி பெறுவார்? இது இன்று பிரதானமாக எழும்பி இருக்கக்கூடிய ஒரு பேசுபடு பொருளாகவே இருக்கின்றன. நமக்கு கிடைத்த செய்திகளைத்தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். எனக்கு இன்று காலை இலங்கையிலிருந்து ஒரு அம்மா அழைத்திருந்தார்கள். அவர்கள் அடிக்கடி என்னோடு தொலைபேசியில் தொடர்பு கொள்ளக்கூடிய அம்மா. அவர்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய தேர்தல் நடைபெற இருக்கிறது, தேர்தல் களம் எப்படி இருக்கிறது என்று கேட்டார்கள். தேர்தல் களம் வழக்கம் போல இருக்கின்றது, ஆனால் யார் ஆட்சியை பிடிப்பார் என்கின்ற விடயத்தில் இன்னும் ஒரு சரியான நிலைப்பாடு எட்டவில்லை என்கின்ற கருத்தை பதிவிட்டேன். அப்பொழுது அந்த அம்மா குறிப்பிட்டார்கள், நாங்கள் எல்லாருமே இறைவனை வேண்டிக் கொண்டு இருக்கின்றோம். கண்டிப்பாக இந்த தேர்தலில் விஜய் அவர்கள் வெற்றி பெற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எண்ணமாக இருக்கிறது என்று இலங்கையிலிருந்து ஒரு அம்மா தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு தெரிவித்தார்கள். ஒரு பேர் புஷ்பலதா. அவர்கள் டீச்சராக இருக்கக்கூடிய, முன்பு டீச்சராக இருந்து இப்பொழுது ஓய்வு பெற்று இருக்கிறார்கள். அப்படி என்றால் வெளிநாடுகளில் இருக்கக்கூடியவர்கள் கூட விஜய் அவர்கள் முதலமைச்சராக வர வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்தில் இருக்கிறார்கள் என்பது நாம் இங்கு பார்க்க வேண்டியதிருக்கின்றது. ஆனால் கருத்து கணிப்புகள் வேறொரு கோணத்தில் செல்கின்றனவே என்ற கேள்விகள் எழும்புகின்றன. தற்பொழுது உள்ள சூழலில் பெரும்பாலான ஊடகங்கள் விஜய் அவர்களுடைய கட்சிக்கு 3 to 8 தொகுதிகள் கிடைக்கும் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஆனால் வாக்கு சதவீதத்தை பார்ப்பீர்கள் என்றால் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு 38% என்று குறிப்பிடுகின்றார்கள். விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகத்திற்கு 34% என்று குறிப்பிடுகின்றார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு 28% என்று குறிப்பிடுகின்றார்கள். இந்த 28% பெறுகின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 43 தொகுதிகளிலிருந்து 60 தொகுதிகள் வரை கைப்பற்றும் என்கிறார்கள். திமுகவை பொறுத்த மட்டில் அவர்கள் 150 தொகுதிகள் வரை அவர்கள் கைப்பற்றுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று 38% மையப்படுத்தி குறிப்பிடுகின்றார்கள். ஆனால் 34% இருக்கிறது என்று அவர்களால் குறிப்பிடப்படுகின்ற தாவேகாவிற்கு 2 அல்லது 3 இடங்கள் கிடைக்கும் என்று சொல்லக்கூடியதில் மிகப்பெரிய நெருடல் இருக்கிறது என்பதுதான் நிஜம். தற்பொழுது ஏஐ தொழில்நுட்பத்தின் முயற்சியில் ஒரு கருத்து கணிப்பை நடத்தி இருக்கிறார்கள். எனக்கு தெரிந்து ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி முதலாக கருத்து கணிப்பு நடைபெற்றிருப்பது தமிழகத்தில்தான் என்று நான் நினைக்கின்றேன். அந்த கருத்து கணிப்பில் ஏஐ என்ன குறிப்பிடுகிறது என்றால், விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகத்திற்கு 143 தொகுதியும், திமுகவிற்கு 60 தொகுதியும், 28 தொகுதி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கிடைக்கும் என்று குறிப்பிட்டிருக்கிறது. ஏஐ தொழில்நுட்பத்தில் எடுக்கப்பட்ட இந்த சர்வேயில் அந்த சர்வே மிக அழுத்தமாக சொல்கின்றது ஆட்சி அமைக்கப் போவது விஜய் அவர்கள்தான் என்று. அப்படி என்றால் இந்த மற்ற கருத்து கணிப்புகள் ஒரு பொய்யான தளத்தை நோக்கி நகர்கிறதா? இந்த கேள்விகள் எழுப்பாமல் இல்லை. நாம் இதை குறித்து விசாரிக்க ஆரம்பித்தோம். தமிழகத்திலே நிறைய ஊடகங்களுக்கு, அது வலையொலியாக இருக்கலாம், பொதுவான ஊடகங்களாக இருக்கலாம், பத்திரிகைகளாக இருக்கலாம், இவைகள் எல்லாம் இருக்கிறது. இந்த ஊடகங்களுக்கு திமுகவின் சார்பில் 6 மாதத்திற்கு முன்பே பெரும் தொகைகள் ஒதுக்கப்பட்டு, எங்களுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை நீங்கள் எடுக்க வேண்டும், மக்கள் மத்தியிலே நீங்கள் ஒரு மூளைச்சலவை செய்யக்கூடிய களங்களை எடுக்க வேண்டும், திமுக தான் வெற்றி பெறும் என்கின்ற ஒரு தோற்றத்தை உருவாக்க வேண்டும். அப்படி தோற்றத்தை உருவாக்கக்கூடிய சூழலில் நடுநிலையாக இருக்கக்கூடிய மக்கள் திமுகவிற்கு வாக்களித்து விடுவார்கள். அப்படி என்றால் திமுக இலகுவாக வெற்றி பெறுவதற்கான ஒரு களம் அமைந்துவிடும் என்கின்ற அடிப்படையில் இந்த பர்ச்சேஸ், அதாவது இந்த விலை கொடுத்து வாங்கப்பட்ட இந்த ஊடகங்களை கையில் வைத்துக்கொண்டு இப்படிப்பட்ட கருத்து கணிப்புகள் எடுக்கப்பட்டதாக ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. இது தொடர்ச்சியாக சொல்லப்படுகின்ற ஒரு குற்றச்சாட்டு. அதுபோல நாங்கள் வெற்றி பெறுவோம் என்று சொல்லக்கூடிய திமுக இன்று ஒவ்வொரு கிராமத்திலும் ஒவ்வொரு வீடுகளாக சென்று ஒரு வாக்குக்கு
1000 ரூபாயும் சில இடங்களில் 1500 ரூபாயும் கொடுத்திருக்கிறார்கள். ஒரு வீட்டில் 7 வாக்கு இருக்கிறது என்றால் 10,000 ரூபாய் கொடுக்கப்படுகிறது. அப்படி என்றால் திமுக மக்களுக்கான நல்ல திட்டங்களை செய்யவில்லை, பணம் கொடுத்து வாக்கு வாங்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில்தான் பயணித்திருக்கிறது என்பதாகத்தான் இப்பொழுது நம்மால் உறுதிப்படுத்த முடிகின்றது. 23 கட்சிகள் கூட்டணி திமுகவில். இந்த 23 கட்சிகள் இருந்தும் இந்த 1000 ரூபாய் 1500 ரூபாய் கொடுத்து வாக்கை விலை பேசக்கூடிய களத்தை திமுக எடுத்திருக்கிறது என்றால் திமுக மிகப்பெரிய பயத்தில் நிற்கிறது என்பதுதான் நிஜம். இந்த பயத்தை உருவாக்கி கொடுத்திருக்கக்கூடியவர் யார் என்றால் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள்தான். விஜய் அவர்கள் தமிழகத்தில் பெரும்பாலான இடங்களுக்கு அவர் பிரச்சாரம் செல்லவில்லை என்ற குற்றச்சாட்டு வைக்கப்பட்ட அதே வேளையில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய குக்கிராமம் வரை விசில் சின்னம் சென்றிருக்கிறது என்பது மறுப்பதற்கு இல்லாத செய்தி. நான் சமீபத்தில் ஒரு கிராமத்திற்கு சென்றிருந்தேன். அந்த கிராமத்திற்கு சென்ற பொழுது நாங்கள் வேறொரு வேலையாக சென்றிருந்தோம். அது பிரச்சாரம் என்று எடுத்துக்கொள்ளலாம். அந்த வேலையாக சென்றிருந்த பொழுது அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்களை சந்திப்பதற்கான ஒரு களத்தை எடுத்தோம். அந்த கிராமம் பூர்வீகமாக ஒரு குறிப்பிட்ட கட்சியை சார்ந்தவர்கள் அந்த கிராமத்தில் இருக்கிறார்கள். ஆனால் இம்முறை ஒட்டுமொத்தமாக அவர்கள் மாறி நிற்கக்கூடிய ஒரு களத்தை எடுத்திருக்கிறார்கள். அவர்கள் அனைவருமே சொல்கின்றார்கள், நாங்கள் விசில் சின்னத்தில் வாக்களிப்போம் என்று. நான் அவர்களிடம் திருப்பி கேட்டேன், விசில் சின்னத்தை குறித்து உங்களுக்கு எப்படி தெரியும் என்று. அவர்கள் சொன்னார்கள், இந்த சின்னம் அறிவிக்கப்பட்ட மறு நிமிடத்திலிருந்து ஒவ்வொரு கிராமத்திலும் இந்த சின்னத்தின் ஓசை ஒலித்து கொண்டுதான் இருக்கிறது. ஒருவேளை இங்கு நகரத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு கிராமங்களில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றம் தெரியாமல் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதன் காரணமாக அவர்கள் வேறு ஏதாவது கதைகளை சொல்லி இருக்கலாம். ஆனால் தற்பொழுது உள்ள சூழலில் தமிழக அரசியல் களத்தில் மே 5ஆம் தேதி ஆட்சி பீடத்தில் ஏறக்கூடிய நபராக விஜய் அவர்கள் இருக்கிறார்கள் என்கின்ற பதிவை அந்த கிராம மக்கள் பதிவு செய்தார்கள். அதுபோல இளைஞர்களை பொறுத்த மட்டில் இன்ஸ்டா ரீல்ஸ் என்று பார்த்து கொண்டிருந்த இளைஞர்கள் இப்பொழுது அரசியல் சார்ந்த கருத்துக்களை பேசுவதும் அரசியல் சார்ந்த செய்திகளை எடுத்து வைப்பதும் அரசியலுக்கான தளங்களை நோக்கி நகர்வதும் பார்ப்பதற்கான ஒரு பரபரப்பை உருவாக்கி இருக்கிறது. இந்த பரபரப்பை உருவாக்கியவர் யார் என்று பார்க்கின்ற பொழுது அதில் விஜய் என்கின்ற பெயர் முதன்மையாக வந்திருக்கிறது என்பதுதான் நிஜம். நாளை மறுநாள் வாக்களிப்பு தினமாக இருக்கக்கூடிய சூழலில் மே 5ஆம் தேதி கோட்டைக்கு செல்லக்கூடியது தமிழக வெற்றி கழகமா என்கின்ற கேள்விக்கு விடையை எழுதும். நன்றியுடன் இன்பா.